ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்னென்னா, ரீசண்டாக ரிலீஸ் ஆன குட் பேட் அக்லி மூவி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அஜித் சாரோட படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக போனோம் தேட்டருக்கு. படத்தோட ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு ரொம்ப எதிர்பார்ப்போடு போயிருந்தோம். ஒரு 2-3 படத்தோட ஒரு மிக்சிங் கலவையாக இருந்துச்சு ட்ரெய்லர். அதனால் படம் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சி ரொம்ப ஆர்வத்தோடு போயிருந்தோம். ஸோ தேட்டருக்கு போய் படமும் ஸ்டார்ட் ஆச்சு. படத்தில் ஒரு இன்ட்ரோ கொடுத்துருந்தாங்க. அஜித் சாரோட அந்த ஃப்ளாஷ்பேக் பற்றி சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு சும்மா ஒரு பிக்சர் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்த உடனே எனக்கு ஏன்னா படத்தோட அந்த கதையை பற்றி சொல்கிறாங்க இல்லையா, அந்த வாய்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் இன்னும் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு வாய்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே கொஞ்சம் ஆடியன்ஸை வந்து ஆர்வத்தோடு பார்க்க வச்சுருக்கும் கண்டிப்பாக. அவர் இன்ட்ரொடக்ஷனில் அந்த கதையெல்லாம் சொல்லும்போதே எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்தது விஸ்வாசம் படம் தான் ஞாபகத்துக்கு வந்தது. ஸோ விஸ்வாசம் படத்துலேயும் அப்படி தானே, இவர் வந்து அடிதடி எல்லாம் பண்ணிவிட்டு ஸோ நயன்தாரா மேமும் அஜித் சாரும் வந்து பிரிஞ்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் வந்துட்டு அவங்க வந்து பிரிஞ்சிருக்காங்க போல். இதில் ஆரம்பத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட் ஒன்று வருது. அஜித் சார் வந்துட்டு ஜெயிலுக்குள்ளேயே அந்த ஃபைட் வரும். ஜெயிலுக்குள்ளே வந்துட்டு போலீஸ் பண்ண வேண்டிய வேலையை அவர் பண்ணுற மாதிரி அந்த ஃபைட் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு கருத்து சொல்லியிருப்பார். வெளியூர் உலகத்தில் வந்து நம்ம எப்படி இருந்தாலுமே நம்மளோட குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ஹீரோவாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அது என்னவோ நிஜம்தான். நம்ம வந்து வெளியில் மற்றவங்க கிட்ட பழகும்போதெல்லாம் எப்படி பழகுறோமோ எப்படி நடந்துக்கிறோமோ அதெல்லாம் கிடையாது. ஆனால் நம்மளை பார்த்து நம்மளோட குழந்தைங்க வளர்கிறாங்க. அடுத்து நம்ம என்னென்ன பண்ணுறோமோ ஸோ அதுதான் அவங்களோட உலகமாக இருக்கும் சின்ன வயசில் அவங்களுக்கு. ஸோ இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளை பார்த்து கற்றுப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு முன்னாடி வந்து நல்லதையெல்லாம் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஹீரோயின் மாதிரி நம்ம நல்லதையே பண்ணிக்கிட்டு இருந்தால் தான் வந்துட்டு அவங்க வளர்ந்து அவங்களும் நல்லபடியாக இருப்பாங்க இல்லையா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிரசன்னா சாரை பற்றி சொல்லி ஆகணும். ஸோ பிரசன்னா சாரை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுச்சு. த்ரிஷா மேமோட ரிலேட்டிவாக வராரு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது கேங்ஸ்டர் படம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு நமக்கு டக்குன்னு அஞ்சாதே படம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அது மாதிரி அவரோட கேரக்டர் வந்து செமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போடு பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அந்தளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு அந்த மாமு வைத்து அந்த பாட்டு வந்துருந்துச்சு. ஸோ பாட்டு தனியாக பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அஜித் சாரோட டான்ஸுன்னு பார்த்திங்கன்னா அவருமே நல்ல அவருக்கு உடம்புல எவ்வளோ தான் பிரச்சனை இருந்தாலும் அவரோட நல்ல எஃபர்ட்டை போட்டு நல்லா தான் டான்ஸுமே ஆடி இருந்தார். ஆனால் அந்த பாட்டில் இருக்க அந்த வாய்ஸ் வந்து அஜித் சாருக்கு வந்து செட் ஆகாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு பர்சனலாக. ஆனால் இப்போ இதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த மங்காத்தா படம்லாம் வந்துச்சு இல்லையா, அதில் அந்த பாட்டு அதில் விளையாடு மங்காத்தா அந்த பாட்டிலலாம் பார்த்திங்கன்னா அது வேறு வாய்ஸு அஜித் வேறு அப்படிங்கிற மாதிரி நமக்கு பிரித்தே தெரியாது. செமையாக சிங்க் ஆகும். ஸோ இதில் ஆனால் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அது என்னவோ தெரியல, எனக்கு விஸ்வாசம் படம் தான் எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதில் வந்து பொண்ணுக்காக போராடுவார். பொண்ணு வந்து அந்த இதில் ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைக்காக போராடுறாரு. பிள்ளை வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணும்போதே பிள்ளைய வந்து அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அவனை வந்து மீட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதில் போராட்டம் இருக்குது. ஸோ எனக்கு என்னவோ இதை பார்க்கும்போதெல்லாம் அந்த கதை எனக்கு ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி வில்லன் வந்து பேசிக்கும்போது வந்துட்டு ஏகே யார் தெரியுமா, அவர் ரெட் ட்ராகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு பாட்ஷா படம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் முக்கியமாக சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா அஜித்தும் த்ரிஷாவும் மீட் பண்ணும்போது ஒரு சாங் ஒன்று போடுவாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம படம் தான் பார்க்க வந்திருக்கோமா இல்லை ரீக்ரியேஷன் ரீல்ஸ் ஏதாவது இங்கே போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அது என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள், உங்களுக்கும் தோணும் கண்டிப்பாக. பிரிஞ்சவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை காட்டுறதுக்காக ஒரு பாட்டை எடுத்து போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இவர் திரும்பவும் வந்துட்டு
கேங்ஸ்டர்ஸ் கிட்ட போயிட்டு அந்த ரெட் ட்ராகன் அந்த இதுவெல்லாம் காட்டிட்டு டேட்டூவெல்லாம் காட்டிட்டு ஒரு ஃபைட் ஒன்று போடுவார். அப்பவும் பார்த்தா திருப்பி பழைய பாட்டை தான் எடுத்து போட்டு வச்சுருக்காங்க இதில். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்வு கூட, பையனை வந்துட்டு பையன் தப்பு பண்ணான் அப்படின்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்லேயும் த்ரிஷா என்ன பண்ணுறாங்க, புருஷனை பார்த்துட்டு உன்னால தான் நீ கெட்டவன், ஸோ உன்னால தான் வந்துட்டு என் குழந்தைக்கு இந்த நிலமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அந்த சீனை பார்க்கும்போதுமே எனக்கு விஸ்வாசம் படம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதுலேயுமே அப்படி தானே. ஸோ அதில் வந்துட்டு அவர் கெட்ட அடிதடியில் இருக்கவே தான் குழந்தைக்கு வந்து கழுத்தில் காயப்பட்டு குழந்தையோட உயிருக்கு ஆபத்தாயிடுமோ அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பிரிஞ்சு போயிடுவாங்க. ஸோ இவங்களும் திரும்ப திரும்ப அதையே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய படத்தில் வந்து வில்லன்களுக்காகவே நல்ல நல்ல பாட்டெல்லாம் கொடுத்து நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படத்தில் வில்லனுக்காக ஒரு பாட்டை கொடுத்து அது இப்போ ஒரு பஞ்சாயத்தாக போயிட்டு இருக்குது. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அர்ஜுன் தாஸ் வந்து டபுள் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச பிறகு தான் படமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு பாதி படம் வந்து முடிஞ்சிருச்சு. அர்ஜுன் தாஸ் கிட்ட வந்து சீரியஸாக ஒரு கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கு. அந்த டைமில் வந்துட்டு நம்ம சின்ன வயசுலலாம் பண்ணுவோம் தெரியுமா, நம்மளுக்கு பிடிக்காதவங்க கிட்ட இதெல்லாம் பேசும்போது ஒரு பாட்டு பாடி அவங்கள கலாய்ப்போம் தெரியுமா, அந்த மாதிரி பேங்க்கு மொட்டை மொட்டை பேங்க்கு பேங்க்கு மொட்டை மொட்டை பேங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருந்தது அந்த டைமில் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் சொல்லப்போனால் வில்லன் ஒருத்தர் வந்துட்டு இந்த மூஞ்சிங்கெல்லாம் பார்த்தா சிரிப்பு வருமாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்றி இருக்கவங்கள பார்த்து கேட்டுட்டு லாஃபிங் கேஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சிரிப்பார், உடம்ப நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த சீனை பார்க்கும்போது வந்துட்டு நம்ம சொந்தக்காரங்க ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்னா 7 ஜென்மத்து பகையாக இருக்கிற மாதிரி எதிரில் பார்க்கும்போதெல்லாம் இருப்பாங்க சாதாரண நேரத்தில். இதுவே அவங்க வீட்டில் ஒரு விசேஷம்னா வந்துட்டு நல்லபடியாக சிரித்து சிரித்து பேசி சந்தோஷமாக நம்மளை வந்து அவங்க வீட்டு விசேஷத்துக்கு இன்வைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அவங்க வீட்டில் போய் உக்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க மூஞ்சியெல்லாம் பார்த்தா நமக்கு சிரிப்பு வருமா? அந்த மாதிரி டைமில் நானும் ஹேண்ட்பேக்கில் லாஃபிங் கேஸை வாங்கி வச்சுக்கிட்டு போனோம்னா எனக்கு உபயோகமாக இருக்கும். மற்றபடி சொல்லப்போனால் அவங்கவுங்களுக்கு என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து அழகாக நடித்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த குத்தம் குறையுமே சொல்ல முடியாது. ஸோ எல்லாருமே தேட்டருக்கு போய் படம் பாருங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.